இவென்ச்சுனா இப்படி தாண்டா இருக்கணும்னு ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி கெத்தா செமிஃபைனலுக்கு போய் ஆஸ்திரேலிய அணியை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இந்திய அணி. இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த உலகக்கோப்பை சூப்பர் 8 மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. இந்தியா முதல்ல பேட்டிங் விளையாண்டாங்க. இந்திய அணியில் வழக்கம் போல ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாலும் விராட் கோலி 2வது ஓவரில் 5 பாலுக்கு டெக் அவுட்டில் ஹசல்வுட் போட்ட பாலில் டிம் டேவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். விராட் கோலி அவுட் ஆன அடுத்த ஓவர் ஸ்டார்க் வீசியிருப்பார். மிச்சில் ஸ்டார்க் வீசிய அந்த ஓவரில் 29 ரன் அடித்து ஆஸ்திரேலிய அணியை பறக்க விட்டு ரோஹித் சர்மா சம்பவம் பண்ணியிருப்பார். அதற்கப்புறம் அதிரடியாக விளாண்ட ரோஹித் சர்மா எதிரணியை பறக்க விட்டிருப்பார். ஆனால் ரிஷப் பண்ட் 14 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது டானிஸ் போட்ட பாலை ஹசல்வுட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ரோஹித் சர்மா 19 பாலுக்கு 60 சதம் அடித்தது மட்டும் இல்லாமல் 41 பாலுக்கு 92 ரன் 8 6 7 பவுண்டரி அடித்து 224 கிட்ட சைக்கெட் வச்சு மிச்சில் ஸ்டார்க் வீசிய பாலில் போல்ட் ஆகிட்டு 8 ரனில் சதத்தை தவற விட்டு அவுட் ஆகிருப்பார். அதற்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 16 பாலுக்கு 31 ரனில் அவுட் ஆக, சிவம்துவி 22 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, ஹர்திக் பாண்டியா 17 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கும் போது கிரீஸில் இருக்க இந்தியன் 20 முடியல 5 விக்கெட் இழப்பிற்கு 205ன்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு செட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் ரோஹித்தோடைய அதிரடி ஆட்டத்தால் தான் இந்தியன் இவ்வளோ ரன் அடித்தாங்க. ரோஹித்தோடைய அதிரடி ஆட்டத்தை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் கடைப்பிடிச்சிருந்தா கண்டிப்பாக 240 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கலாம். அந்தளவுக்கு இந்திய அணி வேறு லெவலில் ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க. ஆனால் கடைசி 10 ஓவரில் ஆஸ்திரேலியா கம்பேக் ஆனாங்க. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் 6 அடிக்கிறது மூலம் T20யில் 150 இன்னிங்ஸ் விளாண்டு 206 அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சில சாதனையை படைத்தார். ஸோ பின்னர் கிளம்பிறங்கிய ஆஸ்திரேலியாவுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. வார்னர் முதல் ஓவரில் 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் சூரியகுமார் யாதவ்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்து ட்ரெவிஸ் ஹெட், மிச்சில் மார்க்ஸ் மேட்ச் அதிரடியாக எடுத்துகிட்டு போனாங்க. இந்தியாவில் ரோஹித் சர்மா எப்படி அதிரடியாக விளாண்டாங்க அது போல் இவங்க 2 பேரும் அதிரடியாக விளாண்டாங்க. ட்ரெவிஸ் ஹெட் வழக்கம் போல் இந்தியாவுக்கு எதிராக சம்பவம் பண்ண மாதிரி இந்த மேட்ச்லேயும் சம்பவம் பண்ணார். அவர் வெறும் 24 பாலுக்கு 6 சதம் அடித்து சம்பவம் பண்ணிட்டு இருந்தார். இதனால குல்தீப் யாதவை உள்ளே கொண்டு வந்தார் ரோஹித். ஸோ 8வது ஓவரில் லாஸ்ட் பாலில் மிச்சில் மார்க் 37 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் வீசிய பால் அக்சர் பட்டேலில் ஒரு கேட்சை கொடுத்துட்டு அக்சர் பட்டேல் வேறு லெவலில் அந்த கேட்ச் எடுத்ததுனால 2வது விக்கெட்டாக மிச்சில் மார்க் அவுட் ஆகிட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிருப்பார். ஸோ அதற்கப்புறம் உள்ளே வந்த மேக்ஸ்வெல் 12 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த மார்க்கஸ் டைனிஸ் 4 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் வீசிய பாலில் ஹர்திக் பாண்டியாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். அடுத்ததாக வந்து டிம் டேவிட் 11 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் பும்ராட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதிரடியாக விளையாண்ட ட்ரெவிஸ் ஹெட் இந்த மேட்ச்சில் 43 பாலுக்கு 76 ரன் 4 6 9 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். ஸோ ட்ரெவிஸ் ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து யாருமே பொறுப்போட விளையாடலை. இதனால ஆஸ்திரேலிய அணி 20 முடியல 7 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் மட்டும் அடித்ததுனால 24 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த மேட்ச்சில் அபாரமாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த அணி பந்து வீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 4 ஓவர் வீசி 37 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும், குல்தீப் 4 ஓவர் வீசி 24 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்திய அணியுடைய மிரட்டலான பந்து வீச்சு ஃபீல்டிங் காரணமாக ஆஸ்திரேலியா அணியை இந்த டார்கெட்டை அடிக்க விடாமல் வீழ்த்தி செமிஃபைனலுக்கு இந்திய அணி தகுதியாயிருக்காங்க. ஸோ 27ஆம் தேதி நடக்க போகிற செமிஃபைனலில் இந்திய அணி இங்கிலாந்து கூட மோத போகிறாங்க. ஸோ குரூப் 1லிருந்து 2வது அணியை செமிஃபைனலுக்கு தகுதியாக வங்கதேசம் அணியை ஆப்கான் வீழ்த்தினா தகுதியாயிருவாங்க. ஒருவேளை வங்கதேசம் விசஸ் ஆப்கான் மேட்ச்சில் 61 ரன்னுக்கு கம்மியாக வங்கதேசம் ஜெயிச்சா ஆஸ்திரேலியா தகுதியாவாங்க. ஸோ வங்கதேச அணி 61 ரன் வித்தியாசத்தில், அப்படி இல்லைனா 13 ஓவரில் போட்டியை முடிச்சா வங்கதேச அணி அரையிறுதிக்கு தகுதியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 உலகக்கோப்பை ஃபைனலில் இந்திய அணியை வீழ்த்தின ஆஸ்திரேலியா அணியை சூப்பர் 8ல் ரிவெஞ்ச் எடுத்து இந்திய அணி வீழ்த்தி அவங்கள ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி இங்கிலாந்தை வீழ்த்தி ஃபைனலுக்கு போய் கோப்பையை வெற்றி பெறுவாங்களா? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.